வணக்கம் மாகாண பெருமக்களே, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு அதை செய்யறோம், இதை செய்யறோம், அப்படி செய்யறோம், இப்படி செய்யறோம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா ஆட்சிக்கு வந்த பிறகு நாங்க எப்ப சொன்னோம், நாங்க எப்படி சொன்னோமா, நாங்க அப்படி சொல்லவே இல்லையே அப்படின்னு மாத்தி சொல்லுவோம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சடி. இது எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ கம்பேரிசன். ஓகே, எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ அப்படின்றது உலகம் ஃபுல்லாக இருக்கிற எல்லா கட்சிகளும் ஒவ்வொரு எலெக்ஷன் வர்றப்பையும் கொடுக்கறது தான். அதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த வாக்குறுதிகளை அந்த கட்சிகள் எந்த அளவுக்கு நிறைவேற்றிருக்கிறாங்க அப்படின்றதும் மக்கள் எப்பவுமே பார்ப்பாங்க. பட் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊர் மக்களுக்கு ஞாபக மறதி மிக அதிகமாக இருக்கிறதுனால ஒவ்வொரு எலெக்ஷன் அப்பயும் இந்த போன எலெக்ஷன்ல மேனிஃபெஸ்டோல இவங்க இதெல்லாம் சொன்னாங்களே, இப்ப இதை செய்யலையே அப்படின்ற விஷயத்தை நம்ம மக்கள் நைஸாக மறந்துடுவாங்க. மறந்துட்டேன். அந்த ஞாபக மறதியை இந்த கட்சிகள்லாம் தங்களுக்கு எடுத்துக்கிட்டு புதுசாக ஒரு உருட்டை அவங்க எல்லாத்தையும் போட்டுருவாங்க. இதுதான் நம்ம 50 வருஷமா 60 வருஷமா பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். வெரி வெரி சிம்பிள். சுத்தமான குடிநீர், சுத்தமான சுகாதாரம், மருத்துவம் இதெல்லாம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு 50-60 வருஷமா எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் 2026 வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற பல குக்கிராமங்கள்ல இதெல்லாம் போய் சரியா ரீச் ஆகல. இன்னைக்கு வரைக்கும் இதுக்கெல்லாம் மக்கள் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் அடிப்படை, ரைட்டா? இதெல்லாம் வெரி 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 பேசிக். இதுக்கெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் மக்கள் போராடிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத ப்ரோக்ராமோட ஸ்டார்டிங்ல உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிறேன். ஞாபகம் வந்துருச்சு, எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. இப்போ எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ ஒவ்வொரு கட்சிக்குள்ளேயும் போயிடலாம். நம்ம டீடைல்டாக எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ ஒவ்வொரு கட்சியோட கம்ப்ளீட்டா பார்க்க முடியாது. முக்கியமாக ஹைலைட் பண்ணக்கூடிய விஷயங்களை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், டிஎம்கே. சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா திமுக தேர்தல் அறிக்கைன்னு சின்ன குழந்தையும் சொல்லும். இந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல இவங்க 525 ப்ராமிசஸ் பண்ணிருக்காங்க, வாக்குறுதிகள் கொடுத்திருக்காங்க. ஸ்டாலின் சொன்னதை மட்டுமல்ல சொல்லாததையும் செய்வார். அதுல முக்கியமான ஹைலைட், போன தடவை இந்த மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாயிலிருந்து இந்த எலெக்ஷன்ல 2000 ரூபாய் உயர்த்தி தரப்படும் அப்படின்னு அவங்க ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. வெரி குட். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவங்க அந்த 1000 ரூபாய் கொடுக்கறேன்னு சொன்னதை முதல் 3 வருஷத்துக்கு அவங்க கொடுக்கவே இல்லை அப்படின்றதையும் இப்ப நம்ம ஞாபகப்படுத்திக்கணும். அப்புறம் இந்த சம்மர் வரப்போகுதுன்னு தெரிஞ்சு பிப்ரவரி மாசமே கோடைகால ஊக்கத்தொகைன்னு ஒரு 2000 ரூபாய் கொடுத்தாங்க. அது வின்டர் அப்போ ஊக்கத்தொகையா வருமா இல்ல அடுத்த சம்மருக்கு ஊக்கத்தொகையா வருமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அப்ப பணம் வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? நேரமா? அது 4-5 நாள் ஆகுங்க. 4-5 நாளா? அடுத்ததாக அந்த ஒட்டுமொத்த ப்ராமிசஸ்லேயே சூப்பர் ஸ்டார் ஸ்கீம் அப்படின்னு சொல்லப்படுற இல்லத்தரசி கூப்பன் 8000 ரூபாய்க்கு நீங்க என்ன வேணா வாங்கிக்கலாம் அப்படின்னு அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் இது எல்லாமே மினிமம் 12,000 13,000 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒரு பேசிக் லெவல் டிவி வாங்கினாலும் 10,000 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் இந்த கிரைண்டர் இது வேணா ஒரு 7,000 8,000 வரைக்கும் வாங்கிக்கலாம். ஸோ அப்படி இப்படி பார்த்தாலும் நீங்க என்ன வேணா வாங்கிக்கலாம், என்ன பிராண்ட் வேணா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னதை வச்சு பார்க்கிறப்போ 8000 ரூபாய் கூப்பன் வச்சுட்டு இவங்க கை காசு ஒரு 5000 ரூபாய் போட்டா தான் அவங்களுக்கு பிடிச்ச பிராண்டு என்ன வேணா எப்ப வேணா வாங்கிக்கலாம் அப்படின்ற விஷயம் இந்த இல்லத்தரசி கூப்பன்ல இருக்குது. 10 ரூபாய் போட்டு 600 ரூபாய் போட சொல்லியாடி. ஸோ இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றது தெரியல. அடுத்ததாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு இலவச லேப்டாப் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது டெஃபினட்டாக பாராட்டப்பட வேண்டிய விஷயம். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. சத்துணவுன்னு ஒன்று போடுறாங்களா, அது இப்போ 5வது வரைக்கும் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அது 8வது வரைக்கும் நீட்டிக்கப்படுன்றாங்க. அது டெஃபினட்டாக மாணவர்களை ஸ்கூலுக்கு வர வைக்கும். சாப்பாடு காலையில கொடுக்க முடியாத பல ஃபேமிலிஸ்க்கு அது டெஃபினட்டாக ஹெல்ப் செய்யப்படும். இது யார் அனௌன்ஸ் பண்ணாலும் அது நிச்சயமாக பாராட்டப்பட வேண்டிய ஒன்று. வெரி குட். அடுத்ததாக விவசாயத்திற்குள்ள வருவோம். விவசாயத்துல பாத்தீங்கன்னா இந்த நெல் கொள்முதல் இதுக்கு ஒரு குவிண்டாலுக்கு 3500 ரூபாய் ஏத்தி கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இலவச மின்சாரம் ஃபார்மர்ஸ்க்கு ரொம்ப காலமாவே கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதன் மூலமாக வர லாஸ் அப்படின்றது கவர்மெண்ட்டுக்கு ஒவ்வொரு வருஷமும் மிகப்பெரிய லாஸ் தான். பட் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் அப்படின்றது ஒரு ஸ்கீமா அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா எல்லாருக்கும் போய் சேருது. பட் இதுலயே பணக்கார விவசாயி, ஏழை விவசாயின்னு இருக்கிறாங்க. நிச்சயமாக பணக்கார விவசாயிகளுக்கு இந்த இலவச மின்சாரத்தை யாராச்சும் ஒரு கட்சியாவது தைரியமா இத்தனை அளவுக்கு மேல இருக்கிற விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கிடையாது, ஒரு குறிப்பிட்ட வேணா ஒரு அமௌண்ட் வேணா கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு யாராச்சும் சொல்லுவாங்களான்னு பாக்குறேன்.
யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. வாய்ப்பில்லை ராஜா. அடுத்த மிகப்பெரிய ப்ராமிசஸ் கேட்டிங்கன்னா குளோபல் சிட்டிஸ் நியர் மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், சேலம் இங்கே பக்கத்தில் குளோபலாக சிட்டிஸ் நாங்கள் உருவாக்குவோம் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. இது கிட்டத்தட்ட கடந்த 10 வருஷமாக சொல்லிட்டு இருக்கிற ஒரு விஷயம்தான். நாங்கள் அந்த ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து அதை கட்டுவோம், இதை கட்டுவோம், டைடல் பார்க் வரும், குளோபல் சிட்டிஸ் உருவாக்கணும். என்ன குளோபல் சிட்டிஸ்னால் ஃபஸ்ட்டு இது என்ன அப்படின்றதே எனக்கு புரியல. ஆனால் அதுக்கு மேலே முக்கியமான விஷயம், சரி குளோபல் லெவல் சிட்டிஸ் நீங்கள் சிங்கப்பூர் மாதிரி, மலேசியா மாதிரி, லண்டன் மாதிரி, நியூயார்க் மாதிரிலாம் அந்த சிட்டிஸ்லாம் மாறப்போதான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக 5 வருஷத்தில் இதெல்லாம் மாற்றுறதுக்கு உண்டான பாசிபிலிட்டி நிச்சயமாக கிடையாது அப்படின்றதையும் கவர்மெண்ட்டுக்கே தெரியும். அதுக்குண்டான ஃபண்ட்ஸு, அதுக்குண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கம்ப்ளீட்டாக மாற்றி டெவலப்மெண்ட் பண்ணுறதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட இதெல்லாம் ஒரு 10 வருஷ 15 வருஷ ப்ராஜெக்ட் அப்படின்றதும் அவங்களுக்கு தெரியும். பட் குளோபல் சிட்டிஸாக சென்னையை கொஞ்சம் கூட்டத்தை குறைச்சி இந்த பக்கம் மாத்திர அப்படின்னு சொல்கிற அந்த ப்ராமிஸ் நல்ல ப்ராமிஸ் தான். ஆனால் இது பாசிபிளா அப்படின்றது தெரியாது. பேசினா மட்டும் போதாதுல, செய்கைகளை காட்டணும். அடுத்ததாக டிஎம்கே எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் கேர் இதை வந்து மறுபடியும் ஸ்டேட் லிஸ்ட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டிலேருந்து போகக்கூடிய டாக்ஸில் 50% வந்து எங்களுக்கே நீங்கள் திருப்பி தரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இது ரொம்ப சிக்கலான ஒரு ஏரியா தான். லீகல் பேட்டில்ஸ் இருக்கும், உடனே பாசிபிலிட்டி இருக்கா, சென்ட்ரல் கவர்மெண்ட் இவங்களுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிற கட்சி இருக்குது, இதெல்லாம் பாசிபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கிற கட்சி ஆட்சிக்கு வந்தாலுமே இதெல்லாம் பாசிபிளா அப்படின்னு கேட்டால் வெரி வெரி ஹைலி டவுட்ஃபுல். குறுக்கு இந்த கௌசிக் வந்தா போராடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். இது ஒரு ப்ராமிஸ், இது நடக்குமா இல்லையா அப்படின்றது யாருக்குமே தெரியாது. நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் இவங்க கன்வீனியன்ட்டாக மறந்தது டாஸ்மார்க், நீட் ரத்து, சிலிண்டர் ஸ்கீமு, பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு, நேஷனல் எஜுகேஷன் பாலிசிலேருந்து ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி, அப்புறம் அரசு இந்த வேலை வாய்ப்பு, இதெல்லாம் வந்து இவங்க ரொம்ப கன்வீனியன்ட்டாக போன 2021 மேனிஃபெஸ்டோவில் சொல்லியிருந்தாங்க. 2026 மேனிஃபெஸ்டோவில் இதெல்லாம் கன்வீனியன்ட்டாக அவங்க மறந்துட்டாங்க அப்படின்றதையும் இந்த இடத்துல நம்ம ஞாபகப்படுத்துகிறோம். அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. வா, டிஎம்கேவோட எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவுக்கு நீங்கள் ஓவராலாக எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. இதோ வந்துட்டேன். அடுத்ததாக ஏடிஎம்கே 25,000 ரூபாய் கேஷ், 4 கிராம் கோல்டு. 2016 அவங்களால அது நிறைவேற்ற முடியல. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன். தவறுங்க. ஏடிஎம்கேவோட எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல 297 கொடுத்திருக்கிறதாக நான் தேடி பார்த்தப்போ கிளாடு, சாட்ஜிபிடி இவங்கெல்லாம் சொன்னாங்க. 297 போய் படிக்கவும் நிச்சயமாக யாராலையும் முடியாது. இன்ஃபேக்ட் அவங்களே படிச்சாங்களா இல்லையா அப்படின்றதே எனக்கு ஒரு பெரிய டவுட்டா இருக்குது. உள்ள வச்சிருக்கிறேன். ஸோ பிக்கஸ்ட் டாக்கிங் பாயிண்டாக ஏடிஎம்கே நினச்சிக்கிட்டு இருக்கிறது ஃப்ரிட்ஜ், இலவச ஃப்ரிட்ஜ் அப்படின்றது. 2021 அவங்க இலவச வாஷிங் மிஷின் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. அம்மா வாஷிங் மிஷின் கொடுக்கப்படும் அப்படின்னு 2021 அனௌன்ஸ் பண்ணாங்க. அது அவங்களுக்கு பெருசாக கை கொடுக்கல. அதனால இந்த வருஷம் வாஷிங் மிஷின் வேணாம், அது நமக்கு ராசி இல்லை, அதனால ஃப்ரிட்ஜ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கை கொடுக்குமா அப்படின்றது எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தெரிஞ்சிடும். என்ன பண்றது, தலைவிதி. அதற்கு பிறகு அவங்க 10,000 ரூபா ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் கொடுக்குறோம் அப்படின்னு இருக்காங்க. நல்ல வேலைக்கு மாசம் கொடுக்கல, ஒன் டைமா அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள், கடன் எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு நிம்மதியாக அந்த வீட்டுக்கு கடன், கிரெடிட் கார்டு கடன், பைக்கு கடன், நிலம் வாங்குறதுக்கு கடன், நகை கடன் எல்லாத்தையும் மொத்தமா அந்த 10,000 ரூபாய் செட்டில் பண்ணிட்டு நிம்மதியா வாழ்றதுக்காக 10,000 ரூபா ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் கொடுக்குறேன் அப்படின்னு இருக்காங்க. இவ்வளவு போனா எனக்கு வேணாம் சார். பரவாயில்லப்பா, பாதியை செலவு பண்ணிட்டு மீதியை பேங்க்ல போட்டுக்கோ. இந்த 10,000 ரூபா அப்படின்றது நிஜமாலுமே தேவைப்படுற மக்களுக்கு போய் சேர்ந்துச்சுன்னா நல்ல ஸ்கீம் தான். 1 கோடி பேர் இருக்கிறாங்க அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணாங்கன்னா அடேங்கப்பா அதுக்கு எவ்வளோ காசு ஆகும், தலை சுத்துது. இதுக்கு உண்டான சோர்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீட்டுக்கு இவங்க வச்சிருந்த ரகசியம்னு டிஎம்கே சொன்ன மாதிரி இவங்களும் ஏதோ ரகசியம் வச்சிருப்பாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது. மக்களின் சுமையை குறைக்கும் வகையில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கருணை தொகையாக 10,000 ரூபாய் வழங்கப்படும். எந்தெந்த வகையில வரி பெருக்க முடியுமோ, உயர்த்த முடியுமோ அதை உயர்த்தி நாங்கள் அறிவிக்கப்பட்ட திட்டங்களுக்கு தேவையான நிதியை பெற்று திட்டங்களை செயல்படுத்துவோம். இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. மகளிர் உரிமை தொகையை டிஎம்கே வந்து 1000 2,000 ரூபாய் ஏத்துறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ இப்போ ஏடிஎம்கே என்ன பண்ணாங்கன்னா, மகளிர் உரிமை தொகை பேரை மாத்து, குத்துவிளக்கு, குலவிளக்கு ஸ்கீமா குத்துவிளக்கு ஸ்கீம் அப்படின்றத பேரை மாத்தி அது இவங்களும் 2,000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காப்பி பேஸ்ட் தான். சரியா இருக்குடா, அண்ணன் எடுத்துக்கிட்டேன். அடுத்தாக மகளிர்லாம் வந்து 2 வீலர் வாங்குறதுக்கு 25,000 ரூபாய் சப்சிடி. இப்போ நீங்க ஒரு 2 வீலர் வாங்குறீங்க, ஒரு இந்த ஆக்டிவா
ஃபீமேல்லாம் வாங்குறதுக்கு ஒரு ஆக்டிவாலாம் இப்போ ஒரு 50,000 ரூபா இருக்குன்னா நீங்க கை காசு போட்டு 25,000 ரூபா போட்டுங்க, 25,000 ரூபா நாங்க உங்களுக்கு சப்சிடி தரோம். பட் இது யாருக்கு? எல்லா வசதி உள்ள ஃபீமேல்ஸ்க்கா இல்ல வசதி இல்லாத ஃபீமேல்ஸ்க்கா? வசதி இல்லாத ஃபீமேல்ஸ்க்கா இருந்தா தான் இது போய் கரெக்டா போய் சேரணும், அவங்களுக்கு மட்டும் கிடைச்சாதான் உண்டு. ஆனா கட்சிக்காரர்கள் என்ன பண்ணுவாங்க, இருக்கிற கவுன்சிலர் அவங்க ஒய்ஃப் பிள்ளைக்கு எல்லாம் அவங்களே ஒரு 500 கோடி 1000 கோடி சொத்து சேர்த்து வச்சிருப்பாங்க. அவங்க ஆளுக்கு ஒரு 4 ஆக்டிவா ஒரு 4 ஸ்கூட்டியை வாங்கி வச்சுப்பாங்க. இதுதான் நடக்கும். கரெக்டா? கண்டிப்பா. அடுத்தாக இலவச பஸ். ஃபீமேல்ஸ் எல்லாமே வந்து இலவச மகளிர் எல்லாம் பஸ்ஸில் டிராவல் பண்றாங்க. ஸோ இபிஎஸ் பார்த்தார், என்ன இந்த ஆம்பளைங்களுக்கு மட்டும் ஏன் ஓர கொஞ்சம் பண்றாங்க, ஆம்பளைங்களுக்கு போட்டு விடு, ஆண்களும் இலவச பஸ்ஸில் டிராவல் பண்ணலாம், நகர பேருந்துல டிராவல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப நான் 4 தெருவுக்கு போயிட்டு வந்துடுறேன். ஆல்ரெடி பஸ் எல்லாம் ஓடசலா இருக்குது. இப்போ இன்னமும் காசு இவங்க எங்க இருந்து இதுக்கெல்லாம் போட போறாங்க அப்படின்னு யாருக்கும் தெரியாது. யார் வீட்டு காசு? எல்லாம் நம்ம வீட்டு காசு தான். அடுத்ததாக இவங்க டாஸ்மார்க்கை படிப்படியாக குறைப்போம் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக பண்ணியிருக்கிறாங்க. பார்ப்போம். 10 வருஷமா இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். படிப்படியாக குறைப்பாங்களா, படிப்படியாக ஏற்றுவாங்களா, இல்லை இவங்களும் எங்களுக்கு வேற வழி இல்லைங்க, எதுக்குங்க அதை பற்றி பேசிக்கிட்டு, அப்புறம் கவர்மெண்ட்டுக்கு எப்படிங்க நாங்கள் எப்படிங்க அந்த 10,000 ரூபா கொடுக்குறது, அப்புறம் எப்படிங்க நாங்கள் ஃப்ரிட்ஜ் கொடுக்குறது, எல்லாம் அந்த காசு தானே அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது ஃபேக். அடுத்தாக அம்மா இல்லம் ஸ்கீம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்கிறாங்க. அதாவது இலவச கான்கிரீட் ரூரல்ல இருக்கிற ரொம்பவே பின்தங்கிய கிராமங்கள் இருக்கிற குடும்பங்களுக்கு வந்து கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் அப்படின்னு இருக்கிறாங்க. அப்புறம் நகரத்தில் வாழ்ற மக்களுக்கு வந்து அபார்ட்மெண்ட்ஸ்ல நாங்கள் வந்து வீடு வழங்குறோம். அது வந்து ஆல்ரெடி இருக்கிற ஸ்கீம்ஸ் தான். சிட்டியில் அவுட்டர்ல ஒரு பெரிய அபார்ட்மெண்ட் மாதிரி கட்டி அதை வந்து வீடு கொடுப்பாங்க. பட் ப்ராப்ளம் என்ன ஆகுதுன்னா, அந்த வீடு எல்லாமே வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் பேட் மெயின்டெனன்ஸ் ஆகி ரொம்ப கேவலமாக போயிடும். அது ரொம்ப சுமாரான குவாலிட்டியில நம்ம மாவீரன் படத்தில் கட்டி கொடுத்துருவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி பேட்ச் ஒர்க்ன்ற பண்ற வீடுகள் மாதிரி தான் அதோட குவாலிட்டி. இவனுங்களுக்குலாம் என்னத்துக்கு அப்படின்ற மாதிரி தான் அந்த வீடு கட்டி கொடுக்குற கான்ட்ராக்டர்ல இருந்து கவர்மெண்ட்ல இருந்து அது ஏகப்பட்ட காசெல்லாம் கொள்ளையடிச்சு. இதுதான் ப்ராப்ளமே. கம்ப்ளீட் ஃபெசிலிட்டி இருக்கான்னு கேட்டீங்கன்னா அது ஒரு 50-60% மட்டும்தான் அது முழுசாக போய் சேரும். வர்றவங்க என்ன பண்ணுவாங்க, இன்னொருத்தவங்களுக்கு வாடகை கூட்டு அவங்க வேற எங்கேயாவது போயிடுவாங்க. இல்ல கட்சிக்காரன் என்ன பண்ணுவானா, உள்ளூர்ல அவன் ஒரு 4 வீடு அதை வச்சுக்கிட்டு அவன் வந்து உள்ளுக்குள்ள இருக்கிற வேண்டப்பட்டவனுக்கு விட்டு வாடகைக்கு போட்டு. இதுதான் நம்ம ஊர்ல நடக்கிற நிதர்சனமான உண்மை. எஸ் ஆர் நோவா அப்படின்றத நீங்க மறக்காம கமெண்ட்ல போட்டு விடுங்க. இன்னும் 5 வருஷத்துல இதே மாதிரி 100 கட்டணம் கட்ட போறோம். நீ கட்டுவ, பேட்ச் ஒர்க் நான் தான் பண்ணுவேன். இதுல சில பாலிசி சாலிடான பாலிசி, உதாரணத்துக்கு 25,000 ரூபா மானியம் அப்படின்னு கொடுக்கறது, அதுக்கு பிறகு 10,000 ரூபா வந்து நிஜமாவே அந்த 10,000 ரூபா இவங்களுக்கு என்ன சோர்ஸ் அப்படின்றது தெரியல. சில சாலிட் பாலிசி இருந்தாலும் சில இதெல்லாம் வந்து அப்படியே மேம்போக்காக சொல்லப்பட்டதா இருக்குது. பார்ப்போம் ஃப்ரிட்ஜ் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படின்றது மே 4க்கு பிறகு தெரிஞ்சு போயிடும். ஃப்ரிட்ஜ் வந்துருது, ஏசி வரப்போகுது, எல்லாத்தையும் நீ உபயோகப்படுத்திக்கலாம், ஆண்ட்ராய்டு தவிர. கடைசியாகத்தான் வந்தார் விநாயக் அப்படின்ற மாதிரி. அடுத்ததாக நம்ம பார்க்க போறது டிவிகே. நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ற வரைக்கும் டிவிகேவோட மேனிஃபெஸ்டோ வந்து பார்ட் பை பார்ட்டா தான் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல பெண்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேனிஃபெஸ்டோ அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து யூத் மேனிஃபெஸ்டோ அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுல சில முக்கியமான ஹைலைட்டான விஷயங்களை நம்ம வந்து நோட் பண்ணி ஆகணும். மகளிர் உரிமை தொகை அப்படின்ற ஸ்கீம்ல டிவிகே தான் வந்து 1000 2000 அப்படின்னு வந்து டிஎம்கே ஏடிஎம்கே மாத்திருக்காங்க. டிவிகே வந்து அதை 2500 அப்படின்னு அதை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் டெஃபினட்டா அது வந்து இப்ப இருக்கிற பெண்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும். ஆனா அது சரியான ஆட்களுக்கு போய் சேரணும் அப்படின்றது மட்டும்தான். இங்க வறுமை கோட்டு கீழே இருக்கிற பெண்களுக்கு மட்டும்தான் இதை போய் சேரணும் அப்படின்றதுல நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன். அது எந்த கட்சியா இருந்தாலும், கட்சிக்காரன் அவனுக்கு தெரிஞ்சவன் இவனுக்கு தெரிஞ்சவன் அவன் குடும்பத்தில் இருக்கிறவன் அப்படின்னு ஒரு மாசம் 20,000 30,000 சம்பாதிக்கிற குடும்பங்கள்லாம் இன்னைக்கு இந்த 2,000 ரூபாயை வாங்கிட்டு இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும், உங்களுக்குமே தெரியும். ஸோ சரியான ஆட்களுக்கு போய் கிடைச்சா மட்டும்தான் இந்த ஸ்கீம் ஒர்த்து. ஸோ அதனால 2500 அப்படின்றது டெஃபினட்டாக பாராட்டப்பட வேண்டியது ஒன்று. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. அடுத்ததாக 6 எல்பிஜி சிலிண்டர் அப்படின்னு டிவிகே சொல்லியிருக்காங்க. 2026 எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல ஏடிஎம்கேவும் இதே தான் சொல்லியிருக்காங்க. பட் டிவிகே வந்து 6ன்னு சொல்லியிருக்காங்க. பிராக்டிகலா பாசிபிளா வருஷத்துக்கு 6 சிலிண்டர் அப்படின்றது இட்ஸ் அ பிக் கொஸ்டின் மார்க் தான். உனக்கு அதப்பா புரட்டிடுவானுங்க, ஏன்னா நீ ஓடிடுவ, நான் தாத்தா மாட்டுவேன். அடுத்தாக மந்த்லி அசிஸ்டன்ஸ், அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் 4000 கிராஜுவேட் படிச்சவங்களுக்கும் 2000 டிப்ளமோ ஹோல்டர்ஸுக்கும் வந்து ஸ்டைப்பன் மாதிரி கொடுக்குறாங்க. அவங்க வேலை தேடுறப்போ அந்த வேலை தேடுற ஊக்குவிக்கிற விதமாக ட்ரைனிங் கோர்ஸ், புஸ்தகம் இதெல்லாம் வாங்குறதுக்கும் அப்ளிகேஷன் போடுறதுக்கு பல இடங்களுக்கு அவங்களுக்கு போக வேண்டியதுக்கும் இதுக்கெல்லாம் ஒரு ஸ்டைப்பண்டாக 4000 2000 டிப்ளமோ ஹோல்டர். இது நிஜமாவே ரொம்ப ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு ஸ்கீம் வந்து இப்ப நான் இருக்கிற நாட்டிலையுமே இருக்குது. வேலை தேடுறவங்களுக்கு இல்ல வேலை பார்த்துட்டு இருந்தப்போ வேலை ஜாப் லாஸ் ஆகி அவங்களுக்கு ஒரு மென்டல் ஆங்ஸைட்டி ஹெல்த் ப்ராப்ளம்லாம் வருது அப்படின்னா கவர்மெண்ட் சைட்ல இருந்து அதுக்கு ஒரு ஸ்டைப்பண்ட் கொடுப்பாங்க அடுத்த வேலை கிடைக்கிற வரைக்கும். அண்ட் அவங்க வேலை தேடுறப்போ ஒரு இன்டர்ன்ஷிப் ஸ்டைப்பண்ட் மாதிரியும் கவர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் கொடுப்பாங்க. இன்ஃபேக்ட் சட்டை
பேண்ட்டு, நோட் புக்கு, அவங்களுக்கு சில ஏதாவது சப்ஸ்கிரிப்ஷன், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த ஊரில் கொடுக்குறாங்க. பட் அதுக்கு பதிலாக இது 4000 2000 அப்படின்றது டெஃபினட்டாக ஒரு ஒர்த்தான ஒரு விஷயம் தான் டிவிகே மேனிஃபெஸ்டோவில். வெரி குட்ரா, கை கொடு. அடுத்ததாக ஆன்டி ட்ரக் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் ஜோன்ஸ் அண்ட் ஆல் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ். தமிழ்நாட்டை இப்போ பிடிச்சி உலுக்கிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ட்ரக் கலாச்சாரம், போதை கலாச்சாரம். இது ஆளுங்கட்சி போதை கலாச்சாரம் ஒழிக்கப்படும் அப்படின்றத மட்டும் சொல்லிட்டாங்க. ஏடிஎம்கேவும் நிச்சயமாக நாங்கள் வந்தால் ஸ்ட்ராங்கான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே தவிர அது எப்படி அப்படின்றத டிவிகே சொல்லியிருக்கிறத நான் இங்கே வந்து நிச்சயமாக அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். ரொம்ப பேஷனேட்டாகவே சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு ஸ்கூல் லெவல்லையும் காலேஜ் லெவல்லையுமே வந்து ஆன்டி ட்ரக் ப்ரொடெக்ஷன் ஜோன் அப்படின்னு ஸ்கூல்லேயே ஒரு அமைப்பு, ஒரு கிளப் மாதிரி ஏற்படுத்தி அதுல இதை பத்தின அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படின்றதும் இதுல ஒரு ப்ராப்ளம். உங்க உள்ளுக்குள்ள இருக்கிற எவனாவது ஒருத்தன் ட்ரக் யூஸ் பண்றானா அதை சம்பந்தப்பட்டவங்களுக்கு ஒரு ரகசியமாக சொல்லி அவனை அதை பிடிக்கணும், அவனுக்கு யாரு சப்ளை எங்க இருந்து பண்ணாங்க அப்படின்றத போலீஸ்க்கும் இவங்களுக்கும் ஒரு இணைப்பாக இதை அட்டகாசமாக எக்ஸிக்யூட் பண்ணா இது ஒரு சூப்பரான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா ட்ரக் ப்ராப்ளம் எல்லா நாடுகள்லையுமே இருக்குது, அதுவும் இந்த டீன்ஸ் யங்ஸ்டர்ஸ் மத்தியில் இருக்குது. பட் இந்த ட்ரக்னால என்னென்னலாம் ப்ராப்ளம் வருதுன்னு இங்கே 6வது 7வதுலேயே ஒவ்வொரு ட்ரக்குக்கும் பேர் என்ன, அது எப்படிலாம் உங்களை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு 6வது 7வது சிலபஸ்லேயே ஒரு பாடமாக அவங்க ஸ்கூல்லேயே அதை வந்து சொல்லி கொடுத்துருவாங்க. அதையும் மீறி இது உள்ள வர்றப்போ இது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான். டெஃபினட்டாக இது ஒரு சூப்பரான இன்டென்ட். இதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணாங்கன்னா இது காலத்துக்குமே வந்து வரவேற்கப்பட வேண்டிய ஒரு மேனிஃபெஸ்டோல ஒரு அம்சம் தான். வெரி குட்ரா, கை கொடு. அடுத்தாக லோக்கல் எம்ப்ளாய்மெண்ட் பிரைவேட் செக்டர்ல 75% தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு டிவிகே கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 2021 டிஎம்கே கவர்மெண்ட்டும் இதே தான் ப்ராமிஸ் பண்ணாங்க. பட் இவங்களை முழுசாக அதை எக்ஸிக்யூட் பண்ணாங்களான்னு கேட்டால் கிடையாது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அதில் நிறைய லீகல் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு பிரைவேட் ஆர்கனைசேஷனை போய் நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ண முடியாது. இது ரூலாக பாஸ் பண்ணி அது லா லெஜிஸ்லேஷன் இப்படின்னு ஒவ்வொரு ஸ்டெப்பாக இருக்கிறப்போ அதுக்குள்ளேயே 5 வருஷம் முடிஞ்சிருச்சு. இதே ப்ராப்ளம் இவங்களுக்கும் வரலாம். ஸோ இது வந்து 100% பாசிபிள் அப்படின்னு கேட்டீங்கன்னா no one knows. அடுத்தாக டிவிக்கு அனௌன்ஸ் பண்றது அண்ணன் சீர்திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு பட்டு சாரி அண்ட் 8 கிராம் கோல்டு அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு பவுனு இன்னைக்கு தேதிக்கு அது 1 லட்சம் பிளஸ் ஒரு சரி கிட்டத்தட்ட ஒரு 1.25 லட்சம் ரூபா எல்லா பெண்களுக்கும் கவர்மெண்டால் நிச்சயமாக கொடுக்க முடியாது. நிஜமாகவே ஒரு பாவர்ட்டியில் இருக்கிறவங்களுக்கு வேணா அது கொடுக்கறதுக்கு உண்டான பாசிபிலிட்டி இருக்குது. பட் 8 கிராம் கோல்டு கொடுக்க முடியுமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ரொம்ப ரொம்ப ஆம்பிஷியஸான ஒரு ப்ராமிஸ். அட்லீஸ்ட் ஒரு 4 கிராம் 2 கிராம் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட இது பாசிபிள் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம். இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா. அடுத்ததாக இந்த புதுசாக பிறந்த குழந்தைகளுக்கு உண்டான தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. கோல்டு ரிங் ஃபார் எவ்ரி நியூ பார்ன் சைல்டு. ஒரு கோல்டு குழந்தைங்களுக்கு போடுறதுன்றப்போ அது ஒரு 1 கிராம் 1/2 கிராம்ல போட்டுடலாம். அதனால இது ஓரளவுக்கு பாசிபிள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக இது ஒரு நல்ல ப்ராமிஸ் தான். அதுவும் வந்து நிஜமாகவே இது போய் சேர வேண்டியவங்களுக்கு போய் சேரும். எல்லாருக்குலாம் போய் சேரணும்னு அவசியம் இல்லை. ஒரு பிலோ பாவர்ட்டி லைன்ல நிஜமாகவே கஷ்டப்படுற குடும்பத்தில் இருக்கிற ஒரு குழந்தை பிறந்தது அப்படின்னா ஒரு 1/2 கிராம் 1 கிராம் போட்டாங்கன்னா நிஜமாகவே அது ஒரு நல்ல விஷயம் தான். அடுத்தாக ராணி வேலு நாச்சியார் படை அப்படின்ற விமன் சேஃப்டிக்காக ஒரு விஷயத்தை அவங்க பண்ணியிருக்கிறாங்க. பெண்களுக்கு எதிராக நம்ம ஊர்ல ஏகப்பட்ட ப்ராப்ளம், சட்டம் ஒழுங்கு, அங்கங்க வந்து செக்ஷுவல் அபியூஸ் இதெல்லாம் நடந்திருக்கு. இதை கண்ட்ரோல் பண்றதுக்காக மஃப்டியில ராணி வேலு நாச்சியார் படை அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு கம்யூனிட்டி போலீஸ் மாதிரியான ஒரு அமைப்பு தான் இது. ஸ்ட்ராங்காக எக்ஸிக்யூட் பண்ணா இதுவும் ஒரு சூப்பரான ஒரு மேனிஃபெஸ்டோல ஒரு அம்சம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்தாக இன்னொரு முக்கியமான விஷயம் யூத்துக்கு லிங்க் பண்ணியிருக்கிறாங்க. கவர்மெண்ட் திட்டங்களுக்கு என்ன தேவை, மக்களுக்கு என்ன தேவை அப்படின்னு கவர்மெண்ட்டையும் பீப்புளையும் நினைக்கிற ஒரு லிங்க் ஒர்க்கர் மாதிரியான ஒரு விஷயம் தான். அவங்களுக்கு மாசம் 18,000 ரூபாய் சம்பளத்தில் ஒரு வேலை அப்படின்றது சூப்பரான விஷயம் தான். இது கிட்டத்தட்ட ஒரு டெம்பரரி ஜாப் மாதிரி கூட நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். பட் டெஃபினட்டாக கவர்மெண்ட் ஸ்கீம் என்ன, அது கரெக்டாக போய் சேருதா, அவங்களுக்கு என்ன தேவை, அதை லிங்க் பண்றதுக்கு ஒரு வேலை, ஒரு தொகுதிக்கு ஒரு ஆள் அப்படின்றப்போ டெஃபினட்டாக நல்ல ஒர்த்தான ஒரு விஷயம் தான். ஏகப்பட்ட டிவிகேல இருக்கிற ரசிகர்களுக்கு இது ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கு இது ஒரு பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓவராலா சொன்னீங்கன்னா முதல் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ டிவிகே ஓடுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பர்ப்பா, செகண்ட் ஹாஃப்ல சூப்பர், கிளைமேக்ஸ் சூப்பரா இருக்குப்பா, செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லேக் அடிச்சிச்சுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு திட்டம் தான். 50% to 60% நிறைவேற்றினாலே இது எல்லாமே சாலிடான ஸ்கீம்ஸ் அப்படின்னு தெரிய வருது. நம்பலாம். அடுத்ததாக என்டிகே நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட 10 வருஷமா தேர்தல் நிற்கிறாங்க. இவங்க எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ சில விஷயங்கள்லாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ இந்த எலெக்ஷன்ல என்னென்னலாம் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாங்க.
ஸோ நாம் தமிழர் கட்சியோட மிகப்பெரிய ஹைலைட் அப்படின்னு சொல்றது விவசாயிகள்லாம் அரசு ஊழியர்களாக மாற்றப்படுவார்கள். மற்ற கட்சிகள் எல்லாமே வந்து குவிண்டாலுக்கு 3500, அப்புறம் அதே உருட்டு மழைக்காலங்களில் புதிதாக நாங்கள் கோடவுன் கட்டுவோம், கரும்புக்கு இவ்வளவு கூட்டி தருவோம் அப்படின்னு வருஷம் ஒவ்வொரு எலெக்ஷனையும் கேட்கிற உருட்டியே கேட்டுட்டு நாம் தமிழர் சொல்ற இந்த விஷயம் சடனா வந்து நம்மள திரும்பி பார்க்க வைக்குது அப்படின்னு சொல்லி ஆகணும். ஆனா ஒரு கோடி விவசாயி நம்ம ஊர்ல இருக்கிறாங்க அப்படின்னா 1 கோடி பேரையும் நம்ம வந்து கவர்மெண்ட் ஊழியரா மாற்ற முடியுமா? விவசாயி அப்படின்றது எந்த கேட்டகரியில இவங்களை கொண்டு வர்றாங்க? பணக்கார விவசாயிகள் சொந்தமாக 50 ஏக்கர் 10 ஏக்கர் வச்சிருக்காங்க, இல்ல ஒரு 1 ஏக்கர் 2 ஏக்கர் வச்சு கஷ்டப்படுறவங்களை மட்டும்தான் மாத்துறாங்க அப்படின்னா அது பாசிபிளா? அதுல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க தெரியல. அடுத்ததாக ஸ்டேட் எம்ப்ளமா திருவள்ளுவர் வச்சு கொண்டு வருவோன்னு இருக்கிறாங்க. இது தேவையா அப்படின்னு கேட்டீங்கன்னா டப்புன்னு திருவள்ளுவர் தானே நம்ம அப்படின்னு சொல்லிடலாம். பட் இது எதுக்காக அப்படின்றது எனக்கு தெரியல. எதுக்கு ரைட், கொண்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது 75% ஆஃப் ஜிஎஸ்டி ரெவென்யூ இங்கேருந்து கலெக்ட் பண்றது தமிழ்நாட்டுக்கு நீங்க திருப்பி தரணும் அப்படின்னு இருக்காங்க. மற்றவங்க எல்லாம் 50% மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்க 75% நீங்க தரணும்னு இருக்காங்க. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் தருவாங்களா இல்லையா அப்படின்றது ரொம்ப பெரிய ஷாக் தான். ஏன்னா இங்க இருந்து கலெக்ட் பண்றதானே, நீ எனக்கே கொடு 75% கொடு, 25% நீ எடுத்துக்கிட்டு கொடுத்தா என்ன அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்கீம் தான். நான் வந்த உடனே நீ ஜிஎஸ்டி வாங்கிரு பாப்போம். என்ன சிரிக்கிற? ஜிஎஸ்டி சென்ட்ரல் டாக்ஸ் சென்ட்ரல்னா எங்கிட்டு இருக்கு சென்ட்ரல்? அடுத்தாக சென்னை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டல், திருச்சி ஒரு கேபிட்டல், கன்னியாகுமரி ஒரு கேபிட்டல், கோயம்புத்தூர் ஒரு கேபிட்டல், மதுரை ஒரு கேபிட்டல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுவும் மிகப்பெரிய ஒரு ஆம்பிஷியஸான ஒரு ஐடியா தான். மேபி அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகலாம். சென்னையும் திருச்சி மட்டும் இப்போ எடுத்துக்கிட்டு அடுத்து எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நாங்க பண்ணுவோம் அப்படின்னு இருக்கிறாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டல்ன்றது வந்து எப்பவுமே வந்து இப்போ எடின்பரா இருக்குன்னா ஃபினான்ஷியலா இருக்கிறது வந்து கிளாஸ்கோவா இருக்கும். அவ்வளவுதான். உலகம் ஃபுல்லாவே அப்படிதான். 5 கேபிட்டல்லாம் எந்த ஊர்லயும் வச்சுக்க மாட்டாங்க. நம்ம ஊருக்கு இது அவசியமா இல்லையா, தேவையா அப்படின்றது ஒரு கேள்விக்குறிதான். எதுக்கு தாய்மொழிகள் தான் கல்வி அப்படின்னு இருக்கிறாங்க. அதுல யாருக்குமே எந்த செகண்ட் தாட்டே இருக்காது. ஸோ தாய்மொழியில் கல்வி அப்படின்றது டெஃபினட்டாக இன்னைக்கு தேதிக்கு இருக்க வேண்டியதான். நம்ம எல்லாருமே வந்து பாதி பேர் வந்து தாய்மொழியை பாதி பேர் மறந்துட்டு இருக்கிறோம். பட் அதே சமயத்தில் இங்கிலீஷ் அப்படின்றதா இன்னைக்கு வந்து ஒரு கம்யூனிகேஷன் லாங்குவேஜா, லிங்க் லாங்குவேஜா, உலகம் முழுக்க இருக்கிற ஆட்களோட தமிழர்கள் வந்து போய் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவன்கிட்ட போயிட்டு நீ தமிழ் பேசினா அவனுக்கு அது புரியாது. அந்த கருத்து அப்படின்றதுனால தான் இன்னைக்கு இங்கிலீஷ் அப்படின்ற லிங்க் லாங்குவேஜை நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். கிலோமீட்டர்னு போட மாட்டேன், இப்படிதான் போடுவேன், அதுக்கு எல்லாத்துக்கும் அந்தந்த மாதிரியான தமிழ் வார்த்தைகள் தான் போடுறப்போ இங்க ஆல்ரெடி இதை பழகி போன பல பேருக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் ஆயிரும், ரொம்ப குழப்பமாயிரும். வெளியூர்காரன், வெளிநாட்டுக்காரன், மற்ற நாட்டுக்காரன் வந்து இன்னைக்கு இங்கிலீஷ்லயே நம்ம ஊர்ல சரிபாதியாக தமிழும் ஆங்கிலமும் சரியாக இருக்கிறதுனால தான் நம்ம ஊர் வந்து எல்லாருக்கும் ஸ்மூத்தாக பல விஷயங்கள் நடக்குது. இதை போய் மறுபடியும் குழப்புறது அப்படின்றது ஒரு தேவையில்லாத ஆணி அப்படின்னு நினைக்கிறேன். இது எதிர்கருத்துக்கள் நிச்சயமாக இருக்கலாம். பட் இந்த ப்ராப்ளத்தை, இந்த தடங்களை எப்படி சால்வ் பண்ண போறாரு அப்படின்றது தெரியல. முழுக்க முழுக்க மாநிலத்தில் தன்னாட்சி, சுயாட்சி அப்படின்றாரு. அதை நோக்கி தான் வந்து அவர் பயணிக்க போறோம் அப்படின்றாரு. எல்லா திராவிட கட்சிகளுமே இதுக்கு முன்னாடி இதுதான் வந்து பண்ணியிருக்கிறாங்க. பட் அது ரியாலிட்டியில, நிகழ்கால அரசியல்ல, நிகழ்கால சூழல்ல அது எல்லா டைமும் பாசிபிள் கேட்டு கொஞ்சம் விட்டு கொடுத்து, சென்ட்ரல் கவர்மெண்டோட விட்டு கொடுத்து, ஃப்ரெண்ட் ஆகி அப்படி இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இப்போ வரைக்குமே ஓடிக்கிட்டு இருக்குது. இது கம்ப்ளீட்டா நீங்க என்ன தனி நாடாக, தமிழ்நாடாக இருக்க போதா மட்டும்தான் இவர் சொல்ற பல அம்சங்கள் வந்து பாசிபிளாக இருந்துச்சு. நீங்க இந்தியா அப்படின்ற ஒரு கண்ட்ரிக்குள்ள தமிழ்நாடு அப்படின்றது ஒரு மாநிலமாக இருக்குது. அதுக்கு உண்டான சில விஷயங்கள் கிடைக்கும், சில விஷயங்கள் கிடைக்காம போகலாம், சில மாநிலத்துக்கு அதிகமாக கிடைக்கும், சிலது உங்களுக்கு கிடைக்காம போகலாம் அப்படின்றது இருக்குது. உங்களோட உரிமை நிலைநாட்டுறது தப்பே கிடையாது. ஆனா ஒரு தனி நாடு மாதிரியே நம்மளை ட்ரீட் பண்றது அப்படின்றது நிறைய விஷயங்கள் நமக்கு எடுபடாம போயிடும். அடுத்ததாக ஹெலிகாப்டர்ல நான் ஆடு மாடு மேய்ப்பேன் அப்படின்னு சொல்றது எனக்கு அது புரியல. அதெல்லாம் எப்படி பாசிபிள்? என்ன பறக்கான அது? பனை, தென்னை இதெல்லாம் வச்சு நிறைய ஃபேக்டரிஸ் எல்லாம் உருவாக்குவேன். இப்பயும் அந்த மாதிரியான சில ஃபேக்டரிஸ்லாம் இருக்குது. ஆனால் பனைமரத்துல இருந்து ஃபேக்டரிஸ் எல்லாம் பனையை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா உயர்த்தி பிடிக்கிறார் சீமான். அதை வரவேற்க தகுந்தது தான். ஸோ அக்ரிகல்ச்சர் அண்ட் நம்முடைய தற்சார்பு பொருளாதாரம் இதுதான் அவங்களுடைய மேஜரான ஃபேக்டரா இருக்குது. டெஃபினட்டாக பாராட்டப்பட வேண்டியது ஒன்று தான். ஆனால் இது எல்லாமே மிகப்பெரிய ஆம்பிஷனான ஒரு விஷயங்கள். இப்போ இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இது எல்லாமே பாசிபிளா? வருமானத்துக்கு எங்க போவாங்க, எப்படி இவங்க ஃபண்ட்ஸை ரைஸ் பண்ணுவாங்க, எப்படி இவங்க டே டு டே அரசாங்கத்தை ரன் பண்ணுவாங்க அப்படின்றது ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் தான். ஓவராலா நீங்க சீமான் மேனிஃபெஸ்டோ டெஃபினட்டாக பாராட்டப்பட வேண்டிய விஷயங்கள். ஏன்னா இலவசங்கள் எதுவுமே நான் கொடுக்க மாட்டேன், கல்வி, மருத்துவம் இதெல்லாம் இலவசமா கொடுப்பேன் அப்படின்னு சொல்றதும் பாராட்டப்பட வேண்டியது ஒண்ணுதான். பட் சில விஷயங்களை யோசிச்சு பார்த்தா வெளிநாட்டிலேயே இலவசங்கள் எல்லா இடத்துலையுமே இருக்குது. உதாரணமாக காட்டுற கனடா, பின்லாந்து, ஜெர்மனி, இன்னும் சில நாடுகள் இங்கேயே வந்து இலவசங்கள், கல்வி இலவசம், மருத்துவம் இலவசம், அதற்கு பிறகு கவர்மெண்ட் கொடுக்கிற பெனிஃபிட்ஸ் அப்படின்றதும் அங்க இருக்குது. இந்த எல்லா நாடுகள்லையும் டாக்ஸும் மிக அதிகமாக இருக்கு அப்படின்றது. ஏன்னா இலவசமா கொடுக்கிறப்போ டாக்ஸ் அப்படின்றது மக்கள் கிட்ட மிக அதிகமாக போட்டாதான் அவங்களுக்கு அந்த டாக்ஸை எடுத்து அதை கரெக்டாக அவங்க திருப்பி பண்றாங்க இந்த நாடுகள்லாம். நம்ம ஊர்ல அது பாசிபிளா, நம்ம ஊர்ல இருக்கிற சிஸ்டம்ல அது பாசிபிளா அப்படின்றது என்டிகே தலைவர் அவர் தான்
சொல்லணும். ஒண்ணு என்னை சாப்பிட கூட்டி போய் சோத்துல வச்சு கொன்று நிம்மதியா என்னை சாக விட்டுரு, இல்லைன்னா நாட்டை கொடுத்துட்டு வாழப்பாரு. என்னத்தையாவது உருப்படியா முடிவடி. கத்தி கத்தி சாக விடாத. 15 ஆண்டு கத்திட்டேன். என் பாவமே உன்னை சும்மா விடாது. ஸோ இதுதான் ஓவராலாக எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ ஒவ்வொரு கட்சியும் சொன்னது. இதில் எந்த கட்சியோட எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ நிஜமாவே உங்களை இம்ப்ரெஸ் பண்ணி இருக்குது அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல போட்டு விடுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சில விஷயங்கள் நானுமே அங்கங்க மிஸ் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதுக்காக அண்ணனை மன்னித்து விடுங்கள் அப்படின்றதையும் நான் கெஞ்சி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கங்க, வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் இவ்வளோ ரிசர்ச் பண்ணியிருக்கேனே, ஒரு சப்ஸ்கிரைபை போட்டு விட்டு போனாதான் என்ன பாஸ். என்னத்தையாவது உருப்படியா முடிவடி. கத்தி கத்தி சாக விடாத. என் பாவமே உன்னை சும்மா விடாது.